Section 5 CPC Application to Revenue Courts. Application to Revenue Courts na Land Revenue Authority DRO office நான் சொல்லுவாங்க பத்தியா அதான் DRO office tribunals அதெல்லாம் Revenue Division Officer தாசில்தார் DRO RDO இவங்க மூணு பேரையும் ரெவன்யூ கோர்ஸ்னு சொல்றாங்க. அதை பத்தி விளக்கம் கொடுக்கிறது தான் அந்த தாக்கல் செய்யக்கூடிய மனு பேர் தான் அப்ளிகேஷன்ஸ். அப்போ செக்ஷன் 5 சிபிசியில் என்ன சொல்றேன்னா அப்ளிகேஷன் டு த ரெவன்யூ கோர்ட்ஸ். அப்போ ரெவன்யூ கோர்ட்ஸ்னா என்னன்னா லேண்ட் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ், ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர்ஸ் RDO, DRO or any include officers. அப்புறம் தாசில்தார் இவங்க தான் ரெவன்யூ மானிட்டரி ஆஃபீஸர்ஸ் ரெவன்யூ கோர்ட்ஸ்னு சொல்றாங்க. The jurisdiction for the fixed by the state notifications and the laws, the jurisdiction, defense, in valuation, objections should ordinarily be raised to the at the exist of the stage. ஒரு ரெவன்யூ அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான் அந்த நிலத்தினுடைய தன்மையை தீர்மானிக்கப்படும். அந்த அத்தாரிட்டி ஆஃபீஸர் தான் இவங்க. அப்போ அது ஒரு கோர்ட்டாகவே சொல்லப்படுகிறது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்டுன்னு சொல்லாத. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் என்றால் தாசில்தார் RDO DRO வருவாங்க. அப்போ அது யாரால் நியமனம் செய்யப்படுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்டால் அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படுகிறது. செக்ஷன் 5 இதில் விளக்கமாக சொல்லப்படுறது. Section 7 CPCல Provincial Small Cause Court Provisions, Limited Jurisdiction, Simplified the Procedure, Speedy Disposal. இது பற்றி ப்ரொவின்சியல் ஸ்மால் காசஸ் கோர்ட்னா நம்ம இந்தியாவில் 3 இடத்துல இருக்கு. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். மெட்ரோபாலிட்டன் மாகாணங்கள் உள்ள ஏரியாக்களில் தான் ஸ்மால் காஸ் கோர்ட்டும் உண்டாகும். இப்போ சென்னையில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு இல்லையா, மெட்ரோபாலிட்டன் சொல்லுவாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற இடம் எந்த இடம்? சென்னை. அதாவது 1773 ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்ட மாகாணங்கள் கோர்ட்டுன்னு சொல்றாங்க, இந்த மேயர் கோர்ட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மேயர் கோர்ட்டு தான் ஸ்மால் காஸ் கோர்ட்டு, ப்ரொவின்சியல் கோர்ட்டு, ப்ரொவின்சியல் ஸ்மால் காஸ் கோர்ட்டுன்னு சொல்றாங்க. இந்த ப்ரொவின்சியல் ஸ்மால் காஸ் கோர்ட்டு என்னன்னு கேட்டால் ரெண்ட் சம்மந்தப்பட்டது கேஸ் விசாரிக்கலாம். சிம்பிளிஃபைடான கேஸ் வாடகை ஒப்பந்தம் அது இதுன்னு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் இந்த கேஸ்லாம் விசாரிப்பாங்க. இந்த கோர்ட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்தியாவில் 3 இடத்துல தான். கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். இப்போதைக்கு சென்னை, ஆனால் அதுக்கு பேர் மெட்ராஸ், அப்போதைக்கு மദ്രാசி. சரி, இப்போ பிரசிடென்சி ஸ்மால் காஸ் கோர்ட் ப்ரொவிஷன்ஸ், special procedure related to the jurisdiction, past or adjudication of the specialist civil case disputed போன்ற கேஸுக்கெல்லாம் பிரசிடென்சி மாகாணங்கள் கோர்ட்டு வேற, மாநில ஸ்மால் காஸ் கோர்ட்டு வரல. அதில் 2 வகையான கோர்ட்டுகள் இருக்கு. சிறப்பு வாய்ந்த வழக்குகள், ஸ்மால் வழக்குகள். ப்ரொவின்சியல் மாகாண கோர்ட்டு ஒன்று, பிரசிடென்சி மாகாண கோர்ட்டு ஒன்று.
2 வகையான கோர்ட்டுகள். சின்ன சிம்பிளிஃபைடு உள்ள கேஸுக்கெல்லாம் ப்ரொவின்ஷியல் மாகாண ஸ்மால் காஸ் கோர்ட்டு. மாநில பிரசிடென்சினா மாநிலம்னு பிரசிடென்சினா மாநிலம் தலைமைன்னு அர்த்தம். அது போன்ற வழக்குகளை விசாரிக்க ஸ்பெஷல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் கேட்லாம் அதை அங்கே விசாரிப்பாங்க. அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, வாடகை தரலாம் சென்னையெல்லாம் விசாரிப்பாங்க, இந்த கோர்ட்டுக்கு தான் போவாங்க. அப்புறம் வாழ்வாதாரத்தை சம்மந்தப்பட்ட ஜூரிஷன் ஆஃப் த பாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் இந்த மாதிரி கோர்ட்லாம் அங்கே தான் விசாரிப்பாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்துக்கிறது செக்ஷன் 1 to 8 வரை உள்ள செக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம பார்த்துருக்குறோம். பெக்யூனரி ஜூரிஷனும் ஜூரிடிக்ஷனும் போன்ற வழக்குகளை நேருக்கு நேர் சந்திக்கிற ஒவ்வொரு வழக்குகளையும் பற்றியும் ஜூரிடிக்ஷனும் ஒவ்வொரு அதிகார ஆள்வரம்பை நீதிமன்றங்களையும் சிம்பிளாக பார்த்துடலாம் வாங்க.